வணக்கம். இன்றைக்கி நம்ம சுடக்கு தக்காளி குழம்பு வைக்க போகிறோம். இந்த சுடக்கு தக்காளி பழத்தை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க. மணி தக்காளின்னு சொல்லுவாங்க, அப்புறம் பட்டாசு பழம்னு சொல்லுவாங்க, நிறைய பேரில் சொல்லுவாங்க. ஆனால் சுடக்கு தக்காளிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பேர். இந்த சுடக்கு தக்காளி பழத்தில் நிறைய மருத்துவ பயன்கள்லாம் இருக்குது. சுடக்கு தக்காளி பழத்தை நல்லா பழுக்கட்டுன்னு அப்படியே சாப்பிடலாம் வெறுமனையாகவே. சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வயசுலலாம் எங்கள் கிராமத்தில் அடிக்கடி சாப்பிட்ற ஸ்நாக்ஸே இது தான். ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வேணும்னாவே எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் வயல்லேருந்து நேராக அப்படியே இந்த சொடக்கு தக்காளி பழத்தை எடுத்து அப்படியே சாப்பிட சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அப்போல்லாம் தெரியாது இந்த சொடக்கு தக்காளி பழத்தில் நிறைய மருத்துவ பயன்லாம் இருக்குதுன்னு. இப்போயும் எங்கள் மாடி தோட்டத்தில் இந்த சொடக்கு தக்காளி செடியெலாம் நிறைய முளைச்சிருக்கு. அதுவும் நான் இதெல்லாம் நட்டு வைக்கவே இல்லை, தானாகவே முளைச்சது தான் இது எல்லாமே. அதுலேயும் இந்த செடியெலாம் நிறைய முளைக்கிறதுனால மற்ற செடியெல்லாம் பாதிக்குமே நான் நிறைய செடி பிடிங்கி கூட போட்டிருக்கேன். அதாவது நம்ம தோட்டத்தில் உழைப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மிகச்சிறந்த பயன் தரக்கூடிய ஒரு செடினா அது சொடக்கு தக்காளி தான். தொட்ட உடனே வந்துடும் பாருங்க. அப்படியே சொடக்கு தக்காளி பழுத்து இருந்தால் அப்படியே தொட்ட உடனே வந்துடும். இப்போ இந்த சுடக்கு தக்காளி பழத்தில் குழம்பு வச்சு சாப்பிடலாம். இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு முதல்ல சுடக்கு தக்காளி பழத்தை வதக்கிக்கலாம். அவ்வளோதான், இந்த பழம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதனுமே கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த குழம்புக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா சொடக்கு தக்காளி பழம், அது ஆறட்டும்னு இதிலே சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் இதையும். இப்போ அந்த சொடக்கு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சாச்சு. இன்னுமே குழம்பு தாளித்து விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்கு நம்ம தக்காளி பழம்லாம் எதுவும் சேர்த்துக்க தேவையில்ல. ஏன்னா அந்த சுடக்கு தக்காளி பழத்துலேயே கொஞ்சமாக புளிப்பு சுவை இருக்கும். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கின உடனே இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலாவில் சுடக்கு தக்காளி பழம் போட்டு அதை எடுத்து இதிலே ஊற்றிக்கலாம். இதில் குழம்பு எந்த அளவுக்கு நமக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பை மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். வாவ், வாசனை ஸ்மெல் செம்மையாக இருக்குது. இதில் இந்த சின்ன வெங்காயம்லாம் முழுசாக போட்டுக்கிறதுனால அது அப்படியே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம தேங்காய் அரைக்கும் போது குழம்பு மிளகாத்தூள் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதுக்கு பதிலாக கறி மிளகாத்தூள் போட்டு அரைச்சோம்னா இன்னும் அப்படியே கறி குழம்பு சுவையிலேயே இருக்கும். அவ்வளோதான், குழம்பு கொதித்து இறக்கியே வச்சாச்சு. ஆனால் சட்டியில் வச்சதுனால அது பாருங்க இன்னும் அதனோட சூட்டில் நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான், அசத்தலான சுவையில் சுடக்கு தக்காளி குழம்பு தயாராகிடுச்சு. இனிமேல் இதை இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம்.